அடுத்த பரிகாரத்தை பத்தி சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. இந்த ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு அம்மன் சிலையை கையில வச்சுக்கிட்டு இந்த கோவில 9 தடவை சுத்தி வரணுமா? சாமி, இத கேட்கவே இவ்வளவு பயங்கரமா இருக்கு. இதை எப்படி ராணியால பண்ண முடியும்? ராணி சொன்ன கேள் ராணி, இந்த நிலைமையில வேணா, உன்னால முடியாது. ஆமா ராணி, வேணா ராணி. இங்க பாரு, வயித்துல குழந்தை வேற இருக்கு. அதுவும் இல்லாம நீ ரொம்ப வீக்கா இருக்க ராணி. இந்த நேரத்துல இப்படியான பரிகாரம் செய்ய வேண்டாம் ராணி. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு தெரியும்ல. ஏய், என்ன? எனக்கு தாடிக்காரன் குணமாகணும். அது வரைக்கும் பூசாரி இன்னும் நல்லா சொல்றாரோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். ஏமா ராணி, இது உன்னால பண்ண முடியுமாமா? கண்டிப்பா முடியும். ராணியே முடியும்னு சொல்றா, அவளால செய்ய முடியும்னு நீங்களும் நம்புங்க. தெய்வம் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்காது. ஒவ்வொருத்தரோட கர்மா முடியணும்னா இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வரும். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். ராணிக்கும் சரி, அங்க படுத்திருக்கிறவருக்கும் சரி, ஒரு கெடுதலும் வராது. அவங்கள அந்த அம்மன் கைவிட மாட்டா. அவ நல்லபடியா பரிகாரத்தை பண்ணணும்னு வாழ்த்தி அனுப்புங்க. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் போது நாங்க வேற என்ன சொல்ல போறோம்? அம்மா ராணி, நீ நல்லபடியா இவங்க சொல்ற மாதிரியே பரிகாரத்தை முடிச்சிட்டு வாமா. பூசாரி ஐயா, நீங்க போய் எடுத்துன்னு வாங்க. சரிங்கம்மா. அம்மா, ஓம் சக்தி. ஏன் அந்த ஆணி செருப்பை பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க? அவ மட்டும் அந்த செருப்பை போடட்டும், அடுத்த செகண்டே அந்த ராணியோட உயிர் போயிடும். எப்படிக்கா சொல்றீங்க? தம்பி, அதுல இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான விஷமான அமலவல்லங்கிற விஷத்தை அந்த ஆணி முழுக்க தடவி வச்சிருக்கேன். அது ஒவ்வொன்னும் அவ கால் பாதத்துல பட்டதும் அவ ரத்தத்தோட ரத்தமா விஷம் ஏறி அவ உடம்பு முழுக்க ஏற ஆரம்பிக்கும். இன்னையோட இந்த ராணியோட சாப்டர் ஓவர். மா, இந்த மாதிரி பக்காவான பிளான்லாம் உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அம்மா ராணி, இத கால்ல போட்டுக்கம்மா.